பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتقطعوا أمرهم بينهم زبرا كل حزب بما لديهم فرحون صدق الله العلي العظيم. எனினும் மக்கள் தமது மார்க்க விஷயத்தில் தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டு ஒவ்வொரு குழுவினரும் தம்மிடம் உள்ளதை கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொள்கின்றனர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முந்தைய வசனங்களில் சொல்கிறான், நபிமார்களே நீங்கள் ஹலாலானதையே உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உம்மத்து ஒரே உம்மத்தாக ஒரே சமுதாயமாக இருக்கும் என்று சொன்னான். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற மார்க்க விஷயங்களில் அவர்கள் பிரிந்து போய் கிடைக்கிறார்கள். எனினும் தமது மார்க்க விஷயத்தில் அவர்கள் தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டு ஒவ்வொரு குழுவினரும் தம்மிடம் உள்ளதை கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொள்கின்றனர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். ஒரே சமுதாயமாக இருக்க வேண்டிய இந்த சமுதாயம் ஆனால் பல பிரிவுகளாக இருக்கிறது. தில்க உம்மத்தின் கத் ஹலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும் வலா துஸ்அலூன அம்மா கானு யஅமலூன். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லித் தருகிறான், நீங்கள் எல்லாம் ஒரே சமுதாயம், அந்த சமுதாயம் அவர்கள் எல்லாம் ஒரே சமுதாயமா இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பலவிதமான பிரிவுகள், பலவிதமான கோஷ்டிகள், பலவிதமான பூசல்கள் எல்லாம் பிரிந்து போய் கிடைக்கிறது. ஒவ்வொருவரும் நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்க வேண்டும் இருமாப்போடு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டு. கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் பிரிவு வரக்கூடாது. சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்று சொல்லுவாங்க, உமர் நாயகம் ரலியல்லாஹு இன்னொன்று சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் பிரிந்து இருந்தது கிடையாது, ஒரு தனித்தனி கோஷ்டி எழுத்துக்கு போனது கிடையாது. உமர் ரலியல்லாஹு கோஷ்டி ஒன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு கோஷ்டி ஒன்று, அலி ரலியல்லாஹு கோஷ்டி ஒன்று, இப்படி பிரிஞ்சது கிடையாது. ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு. எந்த அளவுக்கு தெரியுமா? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தளபதியா நியமிக்கிற விஷயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தளபதியா நியமிக்கணும்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள நியமிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்கள நியமிக்காதீங்க, வேற ஆளா பாருங்க, நான் நியமிச்சுதான் ஆகும்னு சொல்லி நியமித்தார்கள். ஏன்னா அதிகாரத்திற்கு யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் நியமித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாக்கு பிடிக்கல, அவர் நியமிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, கடைசி மௌத்துடைய நேரம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மௌத்துடைய நேரம், அந்த மௌத்துடைய நேரத்தில் கேட்கிறாங்க, நான் ஹஜ்ரத் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தளபதியா நியமித்தேன், நீங்க கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்கள், நான் பிடிவாதமா அவரை நியமித்தேன், இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? இப்ப நான் மரணிக்க போறேன், என்னுடைய நிலைமை, உங்களுடைய நிலைமை என்ன, கருத்து என்ன? இப்ப அவங்க செயல்பாடுலாம் பார்த்திருக்கீங்கல்ல, ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் பார்த்திருக்கீங்க, அவங்களோட செயல்பாடு என்ன பார்த்திருக்கீங்கல்ல, இப்ப சொல்லுங்க அவங்களுடைய பத்தி. இப்பவும் நான் சொல்றேன், அவங்கள நியமித்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவங்கள நியமித்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது மாற்று கருத்து தான். கொண்ட கொள்கையில கொண்ட விஷயத்தில் அவர் மாற்று கருத்து இருக்கிறது. ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சது கிடையாது, தனித்தனி சமுதாயமா இழுத்துட்டு போனது கிடையாது, இந்த சமுதாயத்தை கூறு போட்டது கிடையாது. அப்படித்தானே? சஹாபாக்கள் எத்தனை லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் பின்னால ஒவ்வொரு அணி திரண்டு தான். இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கும்? இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன இருக்கும்? இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை வச்சு, ஒரு சில ஹதீஸ்ல வச்சுக்கிட்டு, ஒரு சில ஹதீஸ்ல வச்சுக்கிட்டு, ஒரு சில வசனத்தை வச்சுக்கிட்டு, ஒரு குர்ஆன் கூட முழுமையா ஓதுன கிடையாது, ஹதீஸ் கிட்ட முழுமையா படிச்ச கிடையாது. இந்த ஒரு 10-15 ஹதீஸ் வச்சுக்கிட்டு, 10-15 ஹதீஸ் நம்ம வசனத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சமுதாயத்தை துண்டாடிக்கிட்டு இருக்காங்கல்ல. மேடைக்கு மேடை, தெருக்கு தெரு மேடை போட்டுக்கிட்டு
யாருக்கு தெரியக்கூட அவனுக்கு தெரிய வச்சு நம்ம முஷ்ரிக்கு இவங்க வழிகட்டில் இருக்கிறாங்க, அதை போடக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாதுன்னு சொல்லி வழிகட்டில் இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு சமுதாயத்தை கூறுபட்டு இருக்காங்களா இல்லைங்களா? நினைச்சு பாருங்களேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு இன்னும் நீங்க அவங்கள நியமிச்சையில எனக்கு உடன்பாடு இல்லை. கடைசியில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சிக்கு வராங்க. இப்போ என்ன வார்த்தை கடைசி இடத்தை சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய கடைசி நிலையில சொல்றாங்க, நீங்க அவங்க நியமிச்சையில எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட மனிதர் தான் அடுத்த ஹலீஃபாக வர வேண்டும் என்று சொல்லி பத்திரம் எழுதுறாங்க. நம்ம கருத்துக்கு எதிராக இருக்கிறாங்க தெரிஞ்சும் அவங்கள என்ன செய்யறாங்க, அந்த பதவி கொண்டு வராங்க. பாத்தீங்களா? அப்ப உள்ளத்துல என்ன இல்ல, கருத்து தான் வேட்பாடு, ஆனா உள்ளத்துல பிரிவென்று கிடையாது. அவங்களே என்ன செய்யறாங்க, பதிவு என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க, எனக்கு பிறகு அடுத்த கலீஃபாவாக உமர் தான் இருக்க வேண்டும் என்று. உமர் ரலியல்லாஹு வராங்க. வந்த உடனே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களை நீக்கம் செய்கிறார்கள். நீக்கம் செய்துவிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்க தளபதியா நியமிக்கிறார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க இறந்து போறாங்க. இறந்து போற நேரத்தில் கேட்கிறாங்க, நீங்க காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை நீக்கம் செய்தீர்களே, காலித் ரலியல்லாஹு அவர் நீக்கம் செய்தீர்களே, உங்களோட நிலைமை என்ன? நான் நீக்கம் செஞ்ச என்ன காரணம் தெரியுமா? காலிது ஒரு போர்க்களத்துக்கு தளபதியாக சென்றால் வெற்றி என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மேல நம்பிக்கை போய்கிட்டு இருக்குது. காலிது யுத்தத்துக்கு தளபதியா வந்துவிட்டா வெற்றி நமக்கு நிச்சயம் என்று சஹாபாக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை தூக்கி எறியணும். அதான் என்னுடைய நோக்கம். அந்த எண்ணத்தை தூக்கி எறிய வேண்டும். சாதாரண மனிதர் அங்க கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காண்டி தான் அபூ உபைதா நான் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். எனக்கு காலித் ரலியல்லாஹு அவங்க மேல எந்த கோபம் இல்லை. நான் சொல்கின்றேன், இப்போ காலிது ஹயாத்தோட இருப்பார் என்று சொன்னால் எனக்கு பின்னால இந்த சமுதாயத்துடைய கலீஃபாவாக காலித் ரலியல்லாஹு இருக்க வேண்டும் என்று நான் எழுதி கொடுத்து விட்டு சென்றிருப்பேன் என்கிறார்கள். அப்ப உள்ளத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, கருத்து வேறுபாடு தானே தவிர உள்ளத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு உள்ளத்துல பிரச்சனை தான். இன்னைக்கு கருத்து வேறுபாடா வெளிவந்து சிதறிக்கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்க ஒற்றுமை என்று கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த சமுதாயம் பிரிந்து போய் கொண்டே இருக்கிறது. 4 பிரிவு, அதுக்கடுத்து 8 பிரிவு, இன்னைக்கு 10 பிரிவு. இன்னைக்கு அதை என்றதுக்கு ஆள் இல்லை, ஒவ்வொரு பிரிவிலும் உட்கார்றதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த சமுதாயம் பிரிந்து போய் கிடைக்கிறது. சொன்னா ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட இந்த சமுதாயம் இன்னைக்கு சிதறி போய் கிடைக்கிறது சொன்னா இதை விட ஒரு மோசம் எதுவாக இருக்க முடியும்? இதை விட ஒரு மோசம் எதுவாக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் அந்த மக்கள், மதீனத்து மக்கள் பிரிந்து போய் இருந்தாங்க. அப்படித்தானே? 2 கூட்டமா பிரிஞ்சு போயிருந்துச்சு. அவுஸ் கஸ்ரஜ் 2 பிரிவினா பிரிஞ்சு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த மதீனாவுக்கு உள்ள போன உடனே அவங்களுக்கு ஈமானை கொடுத்து அந்த பிரிந்திருந்த 2 மக்களை ஒன்று சேர்த்தார்கள். ஈமான் வந்தா உள்ள ஒன்னாகணும். ஈமான் வந்துருச்சுன்னா பிரிந்து கிடக்கின்ற 2 உள்ளங்கள் ஒன்றாக சேர வேண்டும். இதுதான் நியதி. இதுதானே நியதி. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தகப்பனார் தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா. முஆவியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து இறை மறுப்புல இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தகப்பனும் மகனும் ஒன்று சேர்ந்தார்கள். பிரிந்திருந்த தகப்பன் மகனும் ஒன்று சேர்ந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் யுத்தம் நடக்கிற பொழுது அவங்க மகன் சொன்னார். அவர் மகன் என்ன எதிரில் இருந்தாங்க. அவங்க மகன் இஸ்லாத்துக்கு வரல. அவர் தகப்பனாரை பார்க்கிறாரு. யுத்த களத்துல தகப்பனார் நோக்கி அம்போடலாம் நினைக்கிறாரு. ஆனா பெத்த தகப்பனால அமைதியா விட்டாரு. அதே மாதிரி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தகப்பனார் மேல பாசம் வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மகன் இஸ்லாத்துக்கு, அப்துல் ரஹ்மான் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மேல பாசம் வந்துருச்சு. இதுதானே? அப்ப இஸ்லாத்துக்கு முன்னாடி பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஈமான் வந்துருச்சுன்னா அந்த பாசம் வந்துடும், ஒற்றுமை வந்துடும்.
இப்ப அபூபக்கர்லாத்துல சொல்றாங்க, அபூபக்கர்லாத்துல அவங்கள்ட்ட அவன் மகனா சொல்றாங்க, பத்ர் களத்துல இங்க எனக்கு முன்னால பல தடவை வந்திருக்கிறீங்க, உங்களை நோக்கி அம்பிடலான் இருந்தேன், ஆனா பெத்த தகப்பனுங்கிறனால உங்களை நான் சும்மா விட்டேன். அந்த நேரத்துல ஹஜ்ரத் அபூபக்கர்லாத்துல சொன்னாங்க, எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் தந்திருந்தானா முதல் பார்வையில் உன்னை நான் வெட்டியிருப்பேன். ஏன்னா எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம். அதற்கு பிறகு அந்த பாசம் எப்படி வந்துச்சு? ஈமான் வந்தவன ரெண்டு பேரும் ஒற்றுமையாகி போனார்கள். இதுதானே. அப்ப ஈமான் உள்ளத்துல வந்துருச்சுன்னா ஒற்றுமை இருக்கணும். ஆனா என்னமோ தெரியவில்லை, நம்ம ஈமான் தர இருந்து பிரிந்து போய் இருக்கின்றோம், பிரிந்து போய் கிடைக்கின்றோம். அருமையானவர்களே, ஒரே சமுதாயம் வாழ வேண்டிய இந்த சமுதாயம் இன்னைக்கு பல பிரிவுகளாக பல குழுக்களாக பிரிந்து கொண்டு ஒவ்வொரு குழுவுக்கும் முன்னால் ஒண்ணு. அதான் இறந்து போன பெரியார் தாசன் இருக்காரா இல்லையா, அப்துல்லா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, பிரபலியமான ஒரு வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாரு, ஒரு சென்னைக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. போகும்போது அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒட்டமா ஒரு இடத்துல ஒண்ணு கூடி அவரை எதிர்க்கிறாங்க. ஆனா அவர் வரவேற்கக்கூடியவங்க ஒவ்வொரு குழுவா ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு வரவேற்காங்க. வரவேற்பது யாரு? இஸ்லாமியர்கள். வரவேற்பது யாருங்க? இஸ்லாமிய. அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து, அது போன ஜமாத்து இது போன ஜமாத்துன்னு சொல்லி பல ஜமாத்து இருக்கா இல்லைங்களா, எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து வரவேற்கிறாங்க தனித்தனியா. அப்ப அவர் சொல்றாரு, வரவேற்கின்ற ஜமாத்து இந்த இஸ்லாமிய ஜமாத்தை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று தெரிஞ்சு ஒரு கொடைக்கு இல்லாம ஒரு கொடைக்கு கீழே எல்லாரும் நிற்காமல் பல கொடைகளுக்கு கீழே நிற்கிறீர்கள். ஆனால் என்னை எதிர்க்கக்கூடியவர்கள், நான் ஈமான் கொண்டதை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரே கொடை கீழே பலவர் நின்று எனக்கு எதிர்ப்பு பெருக்கிறார்கள். அப்ப அவன்லாம் என்ன செய்யறான், அவனுக்கு தெரியுது ஒற்றுமையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியல ஒற்றுமையா இருக்கணும் சொல்லி நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னைக்கு அல்லாஹ்தாலா இந்த சமுதாயத்தை ஒற்றுமையாக்குவானோ அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மேன்மக்கள் எல்லாம். இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்று உள்ளத்திலே உறுதியோடு இருக்கிறார்கள். உள்ளத்தில் அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை எப்படியா ஒற்றுமை ஆக்கிவிடு என்று பெரியவர்கள் மேன்மக்கள் எல்லாம் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய துஆக்கள் எல்லாம் கபூல் செய்வானாக. என்றைக்கா ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒன்று சேரும் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் அந்த சமுதாயத்தை ஒன்றாக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.